8th சம்மில் ஃபஸ்ட்டு பார்ட் கவனிங்க. இங்கே எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ கிவன் எடுத்து எழுதியாச்சு. எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் அப்படியே அப்ளை பண்ணி n ஸ்கொயர்னு கொண்டு வரணும், அவ்வளோதான். இப்போ எம்முக்கு பதிலாக என்ன பண்ணுவீங்க, காஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டா. அப்போது இங்கே வந்து எம் ஸ்கொயர் இருக்கிறதுனால காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைட காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் என் ஸ்கொயர் என்னோட வேல்யூ காஸ் ஸ்கொயர் பீட்டா டிவைட சைன் ஸ்கொயர் பீட்டா இன்டூ இந்த இருக்க காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. இதில் அப்படியே என்ன பண்ணுறோம், எம்முக்கு வர என்னுக்கு வர அந்த வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கோம். இதுலேருந்து காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவை காமன், இங்கேயும் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது, இங்கேயும் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவை காமன் எடுத்துட்டா 1 டிவைட இந்த வேல்யூ, இங்கேயும் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா வெளியே எடுத்துட்டோம் 1 டிவைட இந்த வேல்யூ இன்டூ காஸ் ஸ்கொயர் பீட்டா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், ரெண்டையும் இப்படி கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போ இது இங்கே வந்துடும், இது இங்கே வந்துடும். டிவைடரில் இது ரெண்டையும் இன்ட்டில் எழுதியாச்சு. ஓகேவா. அந்த காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா வேல்யூ எவ்வளவு 1. அடுத்து இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாக்கு இந்த இங்கிட்டு இருக்க காஸ் ஸ்கொயர் பீட்டா கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ 1 டிவைட என்ன பீட்டா இருக்கும். இங்கே பாருங்கள், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைட சைன் ஸ்கொயர் பீட்டான்னு இருக்குது. இது எதோட வேல்யூ நம்ம கொடுத்துருந்தாங்கன்னு பாருங்கள். காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டாவோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. அப்போ இங்கே காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைட சைன் ஸ்கொயர் பீட்டான்னு இருக்குது. இதுக்கு வேறு என்னென்னு போட்டுடலாம், n ஸ்கொயர்னு போட்டு ஆன்சரை சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா.